அம்மா பூர்ணிமா மேடமும் சாரும் தான் வாக்கிங் போயிட்டு வந்தாங்க. 2 பேரும் வாக்கிங் போயிட்டு வந்து சாரு வந்து உட்காந்து ஷூ கழட்டிட்டு நீ போமா நான் வரேன் அப்படின்னாரு. அவங்க லிஃப்ட்டுக்கு போயிட்டாங்க மேடம். அப்போ வந்து ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஃபோன் பேசிட்டு எங்கடா நைட்டு இருக்க சொன்னேன் எங்கடா போனேன்னு கேட்டுருப்பார் பழக்கங்க. கேட்டு அப்படியே ஃபோன் கீழே வந்துருக்கு, அப்படியே எடுத்துருக்கிறாரு, அப்படியே சாஞ்சிட்டாருங்க. கோவா போயிட்டு வந்தாருங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாருங்க சுந்தர்சி அவங்க பொண்ணுக்கு. பவானிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்தேன். அவங்க வந்து அங்கே தோட்டம் வாங்கியிருந்தாரு. தோட்டம் வாங்கின மூலியமாக என்னை இங்கே கூப்பிட்டு வந்தாருங்க. கூப்பிட்டு வந்து அவங்க ஃபேமிலியில் என்னை ஒருத்தராக வச்சுருந்தாங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலியாக என்னை பார்த்துக்கிட்டாருங்க. அவர் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சது அவர் தான். நல்ல குணந்தாங்க. அவர் வந்து திட்ட மாட்டார் யாரையும். இப்போ திட்டினா கூட உடனே கூப்பிட்டு பேசிடுவாருங்க. ரசிகர் நிறைய வருவாங்க. அவர் பர்த்டேக்கெல்லாம் நிறைய வருவாங்க. எங்கள் ஊர் பக்கம் வந்தெல்லாம் நிறைய செல்ஃபி பண்ணுவாங்க. ரொம்ப பாய்ச்சிருச்சுங்க. அவர் குரு வந்து அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாருங்க. பாரதிராஜ் சாருக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாருங்க. இங்கே கிட்டத்தட்ட 25 வருஷமா சார் கூடவே டிராவல் பண்றீங்க. ஆமாம் மேடம். அவரை பத்தின இன்ஸ்பைன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாங்க வந்து ஒரு நடிகராகவும் இயக்குனராக மட்டும்தான் நாங்க திரையில பார்த்துருக்கோம். நீங்க அவரை நேர்ல அவருடன் 24 மணி நேரமும் இருந்திருக்கீங்க. அவரை பத்தின விஷயங்கள்லாம் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறீங்களா சார்? தினசரி ரொட்டீனா அவர் என்ன பண்ணுவார் சார்? காலையில் வாக்கிங் போவாருங்க. ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுவார். டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டு அப்புறம் திரும்பி மேலே போயிட்டு வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அவர் எப்பயுமே வாக்கிங்ன்றது அது ரொட்டீனாவே வச்சுருக்காரு. வாக்கிங் போயிட்டே தான் இருப்பாருங்க எப்பயுமே. ஆனால் அந்த இறப்புன்றது எப்படி எதிர்பாராத ஒன்றாக தான் இருக்குது. எதிர்பாராப்பா உண்டுங்க. ரவுண்டுக்கு வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்தாருங்களாம்மா. உட்காந்துட்டு யாருக்கிட்டே அசிஸ்டண்ட்டுக்கிட்ட பேசியிருக்காரு. பேசிட்டு ஃபோன் கீழே விழுந்துச்சுன்னு ஃபோன் எடுத்தாருங்களாம்மா. அப்படியே விழுந்து அந்த போன் எடுக்கிறப்பவே அப்படியே போயிடுச்சு. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்களா? ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க மேடம். கொண்டு போனாங்க. அப்ப வரைக்கும் அவர் உயிரோட தான் இருந்தார் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறப்ப? தெரியல மேடம், அது நமக்கு தெரியல. நான் இல்ல பக்கத்துல இல்ல. அப்ப நீங்க வந்து ஊருக்கு போயிருந்தீங்க? ஊருக்கு போயிருந்தேங்க. அதனால பக்கத்துல இல்ல. அவர் வந்து நல்ல மாதிரி எனக்குலாம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலியாக என்னை பார்த்துக்கிட்டாருங்க. அவர் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சது அவர் தான். எல்லாமே அவர் தான் பண்ணார். பர்சனலாக உங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு? நிறைய உதவி பண்ணியிருக்காருங்க. மேரேஜ் பண்ணி வச்சார். நான் வந்து கிராமத்தில் பிறந்தவன். நான் மெட்ராஸில் இல்லை, பவானிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்தேன். அவங்க வந்து அங்கே தோட்டம் வாங்கியிருந்தார். தோட்டம் வாங்கின மூலியமாக என்னை இங்கே கூப்பிட்டு வந்தாருங்க. கூப்பிட்டு வந்து அவங்க ஃபேமிலியில் என்னை ஒருத்தராக வச்சுருந்தாங்க, பார்த்தாங்க. அவரே பொண்ணு பார்த்து அவரை கல்யாணம் பண்ணி வச்சார் எனக்கு. உங்களுக்கு கல்யாணமும் அவர் தான்? ஆமாம், கல்யாணமே பண்ணி வச்சாருங்க மேடம். சாரு தான். இதை தாண்டி அவர் பர்சனல் லைஃப்ல உதவக்கூடிய நபரா இருந்திருக்காரு எல்லாருக்குமே? எல்லாத்துக்குமே உதவுவாருங்க. ஒரு கஷ்டம்னு வந்து கேட்டாங்க அவங்களுக்கு உதவுவாருங்க. ஆனா நாங்க விஷயம் கேள்விப்பட்டோம், யாருக்கும் தெரியாம தான் அந்த உதவியை வந்து பண்ணுவாரு, வெளில சொல்ல மாட்டாரு, மறைமுகமா தான் பண்ணுவாரு. அது மறைமுகமானா இப்போ யாருக்கும் அந்த பப்ளிக் பண்ண மாட்டாரு. ஒரு உதவி பண்றதுன்னா நல்ல மாதிரியே பண்ணுவாருங்க. அப்ப இந்த மாதிரி தான் தினசரி ரொட்டீன்ல இப்படி வாக்கிங் போறப்ப இருந்திருக்காரு. அவர் வந்து என்ன மாதிரி உங்ககிட்ட எல்லாம் நடந்துப்பா சார்? ஒர்க்கர்ஸ் கிட்ட எப்படி இருப்பாரு? ஒர்க்கர்ஸ் நல்லா தான் பேசுவாருங்க. பேரை சொல்லி தான் கூப்பிடுவாரு. ஒரு அனாவசியமா பேச மாட்டாருங்க. அவரு நல்ல பேரை சொல்லி மரியாதையாக தான் கூப்பிடுவாரு. நாங்களும் வந்து அவரை மரியாதையாக அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். நானுங்க சார் இது மாதிரிலாம் கூப்பிடுவோம், அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். அவர் ஒரு நம்பராக அவங்க வீட்டில் ஒருத்தரை என்னை வச்சு பார்த்தாங்க. 15 வருஷமா 25 வருஷமா அவங்க பார்த்தாங்க. 25 வருஷத்துல நீங்க என்ன மாதிரியான குணங்கள்லாம் யாரும் பார்த்துருக்காத ஒரு விஷயம் வந்து நீங்க அவர்கிட்ட பார்த்துருக்கீங்களா சார்? என்ன மாதிரி பார்த்துருக்கீங்க? என்ன மாதிரின்னா நல்ல குணம் தாங்க. அவர் வந்து திட்ட மாட்டார் யாரையும். இப்போ திட்டினா கூட உடனே கூப்பிட்டு பேசிடுவாருங்க. ஒரு கோவம் வந்தால் ஏதோ ஒன்று திட்டுவாருங்க. அப்புறமேல் கூப்பிட்டு உடனே அவர் அதெல்லாம் மன்னிச்சு இன்னும் பாருங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாருங்க எதுவுமே. அவர் சாப்பாடு உணவு பழக்கம் எப்படி இருக்கும்? உணவு வந்து காலையில் வந்து டிஃபன் சாப்பிடுவாருங்க. டிஃபன் ஒரு இட்லி தான் சாப்பிடுவார். ஒரு இட்லி அவ்வளோதான். மத்தியானம் அப்புறம் சாப்பாடுக்கு வந்துடுவார். லஞ்சு, நைட் அதே மாதிரி டிஃபன். இதுதான் அவரோட பழக்கமாகவே இருக்குது. அவர் கோபப்பட்டிருக்காரா இந்த இடத்துலயாச்சு? கோபமெல்லாம் பட மாட்டாருங்க. கோவப்பட மாட்டார். ஏதோ டென்ஷன் இருந்தால் கொஞ்சம் கோவப்படுவார். அப்புறமேல அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவாருங்க. ரொம்ப கோபமெல்லாம் பட மாட்டாருங்க. அவரை பார்க்க வர அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்கள பார்க்குறப்பெல்லாம் என்ன மாதிரி நடந்துப்பாரு சார்? அவர் எல்லாத்துக்கு மாதிரி 50 தான் நடந்து பாருங்க. எதுவும் கோபமெல்லாம் பட மாட்டார். அன்பா அசிஸ்டண்ட்டுக்கிட்டீங்க எல்லாத்துக்கிட்டையும் நல்ல முறையாக பேசுவாருங்க. ரசிகர்கள்லாம் வீடு தேடி வந்திருக்காங்க. ரசிகர்கள் நிறைய வருவாங்க. அவர் பர்த்டேக்கெல்லாம் நிறைய வருவாங்க.
எங்கள் ஊர் பக்கம் இதெல்லாம் நிறைய வந்து நிறைய அங்கே செல்ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட தான் எப்படி நடந்து போறவர்? நல்ல முறையாக தான் நடந்து போகிறோங்க. இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்புறம் தான் போவாருங்க. எல்லாத்தையும் பார்ப்பாருங்க. இதை தாண்டி அவரோட பர்சனல், அதாவது ஒரு குடும்பத்துக்கிட்ட எப்படி இருப்பாரு? மேடம் பூர்ணிமா மேடம் கிட்ட பூர்ணிமா மேடத்துக்கிட்ட அன்பா தான் இருப்பாரு. நல்லா சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க, எதுவுமே போட்டுக்க மாட்டாங்க மேடம். கடைசியாக ஏதாச்சும் குடும்பத்தில் சண்டை வந்துச்சா? எதுவும் அதெல்லாம் ஒன்றும் சண்டையெல்லாம் இல்லைங்க. அவர் அதெல்லாம் எதுவுமே கலந்து போகிற அவருன்னு அவர் டிஸ்கஷனு மேலே வருவார், திரும்பி கீழே போயிட்டு அவர் டிஸ்கஷன் அப்படியே பாருங்க. அவங்க பசங்க கிட்ட எப்படி இருப்பார் சார்? பசங்ககிட்ட சாந்தனுக்கிட்ட அன்பா தான் இருப்பாருங்க. இதை தாண்டி அவர் வந்து இந்த மாதிரி நடந்து வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இவர் இப்படி பண்ணுவாரா இல்லை இவர் இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருக்கா சார் கிட்ட பார்த்தது? சார் கிட்ட பொறுத்தவரை வியந்த விஷயமாவும் இருக்கலாம், இல்லை ஒரு அதிர்ச்சியா இல்லை ஒரு ஆச்சரியமா பார்த்த விஷயங்களாகவும் இருக்கலாம். ஆச்சரியமா எல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு எது கல்யாணம் பண்ணி வச்சது தான் ஒரு ஆச்சரியம். உங்களுக்கு கல்யாணம்? ஆமாம், எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒரு பொண்ணை விரும்பினோம். அவர் வந்து எங்கள் வீட்டில் பேசி அப்பா அம்மாவை அப்பா அக்கா மாமா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசி அவங்க வீட்டில் அவங்க சைடு வந்து பொண்ணு வீட்டு சைடில் வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அண்ணாக்கிட்ட எல்லாம் பேசி மேரேஜ் பண்ணி வச்சாரு. அவரே அவரோட தலைமையில் பண்ணி வச்சாரு? அவரோட தலைமையில் தான், அவரோட சொந்த காசு எல்லாமே செலவு பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி உதவி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான வேற ஏதாச்சும் நினைவுகள் இருக்கா சார் இவர் கூட வந்து? இந்த நினைவுகள் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, நிறைய பேருக்கு பண்ணுவாருங்க. அதெல்லாம் நிறைய பேருக்கு. இவரால் உருவானவங்கன்றது எத்தனை பேர் நம்ம சொல்லலாம்? அவரால் உருவான பார்த்திபன் சார், பாண்டியராஜ் சார், லிவிஸ்டன் சார், அப்புறம் லிவிஸ்டன் சார், நிறைய பேர் உருவாகி. நடிகர்களை தாண்டி உங்களை மாதிரியான ஆட்கள் எங்களை யாருக்கான நிறைய பேர் அசிஸ்டண்ட்டுங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய அங்கங்கே வந்துட்டு அங்கங்கே நல்லா. ஆனால் இப்போ சார் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காரு சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் கூடவே இருந்துட்டு இப்போ திடீர்னு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப துக்கமாக இருக்குங்க. நம்ம கேள்விப்பட்ட ஒரு அதிர்ச்சியாக பண்ணதாக இருக்கு. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஏதாச்சும் அறிகுறி தெரிஞ்சிச்சா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்தாரா? அவர் உடம்பு சரியில்லை இல்லை, நல்லா தான் இருந்தார். கோவா போயிட்டு வந்தாருங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாருங்க. சுந்தர்சி அவங்க பொண்ணுக்கு போயிட்டு வந்துட்டு காலையில் வாக்கிங் போயிருக்காரு. வந்தது வீட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதற்கு முன்னாடி வாரம் தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்களை பார்த்தாரு. அதை பார்த்த பகிர்ந்துக்கிட்டாரா ஏதாச்சும் உங்ககிட்ட? அந்த பார்த்த அது இல்லைங்க, நான் கொஞ்ச நாள் அங்கே வேலைக்கு போகலைங்க, நான் இங்கே வந்துட்டேங்க. இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க நான். ஆனால் உங்ககிட்ட பகிர்ந்து பாரா? இல்லை எல்லாம் பந்துக்குவார். இப்போ போனால் கூட அது மரியாதையே பேசுவார். கூப்பிட்டு பேர சொல்லி தான் கூப்பிடுவாருங்க. நல்ல மரியாதையே பேசுவார், கூப்பிடுவார், எல்லாமே பண்ணுவாருங்க. அவருடைய தீராத ஒரு ஆசை, கனவு, கடைசி ஆசைன்ற மாதிரி இருக்கும்ல, இதை நான் இதை எப்படியாச்சும் பண்ணிடணும், இதை வந்து நான் ஏதாச்சும் ஒரு நிறைவேற்றிடணும், மறுபடியும் டைரக்ஷன் பண்ணுறேன்னு இருந்துகிட்டு இருந்தாரு. அப்படியே இதாகிட்டாருங்க. திருப்பி திரைக்கதை எழுதணும்னு இருந்திருக்காரு. இதற்கு முன்னாடியே விஜய் அவர்கள் வந்து உங்க குடும்பத்தோட நெருக்கமாக இருந்தார். சாந்தனூர் கல்யாணம் வந்து அவர் தான் பண்ணி வச்சாருங்க. சாந்தனூருக்கு வந்து அவர் தான் தாலி எடுத்து கொடுத்தாரு, அவர் தான் வந்தாருங்க. சாந்தனுக்கும் சிஎம்முக்கும் நம்ம ஃப்ரெண்டு மாதிரிங்க. அவர் ஒரு ரசிகர் மாதிரி. அவர் அப்பையிலேருந்தே விஜய் சார்னாவே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் எல்லாமே கல்யாணம் பண்ணி வச்சாருங்க. அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. பழக்கமா? ஆமாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துருக்காரா சார்? அதெல்லாம் அவங்க இதில் வந்து நம்மளுக்கு பகிர்ந்துக்க மாட்டாங்க. அதாவது இந்த வேலைகளை ஆமாம், வேலை தனிப்பட்ட முறையில் எதுவும் அந்த உணர்ச்சிகள்லாம் இல்லை. எப்பயாச்சும் அவர் ரொம்ப உடஞ்சு போயிருக்காரா? ஏதாச்சும் ஒரு ரொம்ப ஒரு சோகத்தோட ஒரு டிப்ரெஷன்ல இருந்து? சோகத்தோட எல்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டாருங்க. நல்ல முறையாக தான் இருப்பார். அவர் வேலை எதோ அதை தான் பார்ப்பாருங்க. மேலே வருவாருங்க, வீட்டுக்கு சாப்பிடுவார். சாப்பிட்டு வந்து அவர் வேலை இது டிஸ்கஷனு எல்லாம் நிறைய வருவாங்க. இந்த மியூசிக்கெல்லாம் கொஞ்சம் பண்ணுவாருங்க, பாட்டு எழுதுவார், எல்லாமே பண்ணுவார். அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாருங்க. வேற எதுவும் யோகா பண்ணாரு அந்த மாதிரி? மாரடி யோகா வந்து காலையில் வந்து வாக்கிங் போயிட்டு வந்து அங்கே பண்ணுவாருங்க, கொஞ்சம் நேரம் பண்ணுவாருங்க யோகா. அது எப்படி நார்மலாக தானா இல்லை ரொம்ப அது நம்மளால முடியாததான் பண்ணுவாங்க? இல்லை நார்மலாக தான் பண்ணுவாருங்க. நார்மலாக தான். அந்த தலைக்கெல்லாம் நின்றுட்டு இருந்த மாதிரிலாம் நிறைய தகவல்கள் வருது. அது மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, தலைகளெல்லாம் நிற்க மாட்டாருங்க, உட்காந்து பண்ணுவாருங்க. அப்படியே இது பண்ணுவாருங்க, யோகா பண்ணுவாரு. அந்த மாதிரி யோகாலாம் பண்ணிட்டு அப்புறமா வீட்டில் உட்காந்த அப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஆயிடுச்சு. இல்லை அவர் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அந்த யோகா பண்ணலைங்க. அப்போ வந்து உட்காந்துட்டு ஷூ கழட்டிட்டு ஃபோன் பண்ணாருங்க. ஃபோன் பண்ணிட்டு இது மாதிரி ஆயிடுச்சு. இது அப்போ யார் யாரெல்லாம் இருந்தாங்க சார் வீட்டில்? அம்மாலாம் இருந்தாங்களா? அம்மா பூர்ணிமா மேடமும் சாரும் தான் வாக்கிங் போயிட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு வந்து சார் வந்து உட்காந்து ஷூ கழட்டிட்டு நீ போமா நான் வரேன் அப்படின்னாரு. அவங்க லிஃப்ட்டுக்கு போயிட்டாங்க மேடம். அப்போ வந்து ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஃபோன் பேசிட்டு எங்கடா நைட்டு இருக்க சொன்னால் எங்கடா போனேன்னு கேட்டுருப்பார் பழக்கங்க.
கேட்டு அப்படியே ஃபோன் கீழே வந்துருக்கு, அப்படியே எடுத்துருக்கிறாரு, அப்படியே சாஞ்சிட்டாருங்க. கூட இருந்தவர் வந்து தூக்கி கத்திருக்கிறாருங்க. அப்புறம் அம்மாவும் ஓடியாந்துட்டு அப்புறம் தூக்க முடியாது, ஒன்றும் இல்லை, அப்படியே இன்னும் உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. அது மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்போ அவங்க பையன்லாம் இல்லை கூட? சாந்தனுலாம் மேலே இருந்தாங்க, அப்புறம் வந்துட்டாங்க, உடனே வந்துட்டாங்க. அவங்க எப்படி இருக்கு அவங்க மனநிலை, எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? நம்பினதாக தான் இருக்காங்க, அப்சைடாக தான் இருக்காங்க. ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அவரோட தனிப்பட்ட பழக்கம் சார், அதாவது தனிப்பட்ட முறையில் அவர் எப்படி இருப்பார்? ஏன்னா நீங்கள் அவர் கூடவே பயணிச்சிருக்கீங்க, ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கீங்க. தனிப்பட்ட பழக்கம் அவருக்கு ஏதாவது இருக்கா? அதாவது மது போதை அந்த மாதிரி? அதெல்லாம் அங்கே மாட்டாருங்க, அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எதுவுமே அவர் பண்ண மாட்டாருங்க. ஆனால் இது ஒரு எதிர்பாராத ஒரு மாரடைப்பு. இதற்கு முன்னாடி அவருக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கா? இதுக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு சரியில்லாத இது மாதிரி ஆகலைங்க. ஆனால் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கா? நல்லா தான் இருப்பாருங்க, ஏதோ சின்ன சின்ன சுரம் வரும், அப்புறம் சரியாயிரும். இது மாதிரி வந்தது டக்குன்னு ஹார்ட் டக்குன்னு வந்துருச்சுங்க அவளுக்கு. ஏன்னா அவருடைய குருவா நினைக்கக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் இப்பதான் 18 நாளுக்கு முன்னாடி. அப்ப அவரோட மனநிலை எப்படி இருந்துச்சு? ரொம்ப பாய்ச்சிருச்சுங்க. அவரு குரு வந்து அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாருங்க. பாரதி ராஜா சாருக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாருங்க. அன்னைக்கு எப்படி இருந்தாரு அவரு? அந்த நாளை எப்படி நம்ம தான் இருந்தாருங்க, நம்ம சோகமா தான் இருந்தாருங்க. அதுக்கடுத்து இப்போ அந்த 18வது நாளே சிஷ்யனா இருந்த இவர் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? அந்த குரு சிஷ்யன்றது வந்து அந்த இறப்பிலும் ஒன்னாவே நின்னுட்டாங்க. அது எப்படி பார்க்கலாம் சார்? நிறைய உங்ககிட்ட பகிர்ந்துருக்காரா பாரதி ராஜா சாரை பத்திலாம்? பாரதி ராஜா சார் பத்தி பேசுவாருங்க, நல்லா பேசுவாரு. அவரு ஒரு விஷயம் சொன்னால் இவர் 2 ஆக்சிடெண்ட்டாக இருக்கும்போது இவர் சொல்கிற மாதிரி தான் அவர் வைக்கணும் படத்தில் அப்படின்னு. அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்களாமா சார் சொன்னாவே. அது மாதிரிலாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கிறாங்க, ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஓகே சார், அது வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு சார். ஆமாங்க. இதை தாண்டி வேற ஏதாவது விஷயங்கள் மக்களுக்கு தெரியாதது அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா சார் பாக்கியராஜ் சார் பற்றினது? அதெல்லாம் அது மாதிரி இல்லைங்க. அவர் பின்னாடி அவர் எப்பயுமே நல்லா எப்பயுமே இருக்காரு, படத்தில் இருக்கிற மாதிரி தான் அவர் நல்லது. கண்டிப்பாக சார், அவரை பற்றின நிறைய தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு தெரியாத விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாருமே இறைவனை வேண்டிக்கலாம்.